ஹாய் மக்களே, வெல்கம் டு வி வைல்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி தரம்கோட்டில் இருக்க பாக்ஸுநாக் வாட்டர் ஃபால் லாக் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஹாஸ்டல் தரம்கோட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கேருந்து பாக்ஸுநாக் டெம்பிளுக்கு அண்ட் பாக்ஸுநாக் வாட்டர் ஃபால்ஸ் ரெண்டுத்தையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி அங்கேருந்து வாக்கில் தான் போனேன். இட்ஸ் அரௌண்ட் லைக் 1.9 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ வாக்கில் தான் போயிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வரும்போது லைக் நிறைய ஸ்டெப்ஸ் வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்க்குற மாதிரி வெறும் ஒத்தடிப்பு அதை மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கல் வளர்க்கணுன்னா அந்த வியூ எல்லாமே சூப்பராக இருந்தது. வியூ மட்டும் இல்லாமல் வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே செம பயங்கரமாக இருந்தது. அரௌண்ட் ஒரு 4 போல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லைக் போயிட்டு வர்றதுக்கு நான் வாக்கில் தான் கம்ப்ளீட்டாக போயிட்டு வர பிளானில் இருந்தேன். ஸோ வாக்கில் போகிறதுக்கு எப்படியுமே ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கன்னு. அதுவும் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துருக்க ரூட் தான் நான் நல்லா தாங்க வந்துக்கிட்டு இருந்தது. லொக்கேஷன் ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். திடீர்னு பார்த்தா பாதை இல்லை, ஒரு மாட்டுக்கோட்டைக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருச்சு பாருங்கள். சைடில் கிணறு மாதிரி இருக்குது. இதுதான் சின்னதாக ஒரு பாத்து. சரி கரெக்டாக தான் போகிறோம் நம்பி தான் போனேன். ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரே ஒரு பாத்து தான். லிட்ரலி நான் வந்திருந்த பாத்து ஒரு பாயிண்டில் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே மறைஞ்சிது. சரி ஓகே மண்தரையிலே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு போனது தான். அப்படி போகும்போது பார்த்தா ஒரு வீட்டோட மாட்டுக்கொட்டைக்குள்ளெல்லாம் போயிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. அண்டு நீங்கள் இங்கேயே பார்த்துருப்பீங்க, பாத்து எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எங்களுக்கு பாக்ஸு வே அங்கங்கே ஒரு 2-3 இடத்துல வந்து வே டு பாக்ஸு அப்படின்னு போட்டிருந்ததுனால ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு யோகா சென்டர் ஒன்று இருக்குது. ஆக்சுவலி இந்த தரம்கோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே தரம்கோட், தரம்ஷாலா இந்த சைடு எல்லாமே நிறைய இந்த யோகா அண்ட் மெடிடேஷன் கிளாஸஸ் நிறையவே அங்கே இருக்குது. லைக் நிறைய சென்டர்ஸும் இருக்குது. இப்போ நான் போகிற பார்ட்டில் கூடவுமே ஒரு யோகா சென்டர் இங்கே இருக்குது. ஆக்சுவலி அங்கே தான் சைடில் நிறைய இடத்துல போட்டிருப்பானுங்க, யூ ஆர் கிராசிங் திஸ் யோகா சென்டர், ஸோ மெயின்டைன் சைலன்ஸ் அப்படின்னு. சொல்லப்போனால் அங்கே சவுண்டு வர்றதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது. என்னை மாதிரி எப்போயாச்சும் 1-2 ஆட்கள் போனால் உண்டு. ஆக்சுவலி இந்த பாதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் இந்த ட்ரிப் வந்து தனியாக தான் வந்திருந்தேன். இட்ஸ் அ சோலோ ட்ரிப். தரம்கோட் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபாலை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோரும் மஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய வாட்டர் ஃபால் தான் இது. இங்கே பார்த்தீங்களா, சவுண்டு போடாதீங்க, நோ நாய்ஸ்னு போட்டிருக்காங்க. அதான் அங்கங்கே அந்த இது போட்டிருந்தாங்க. ஸோ மேக் ஷுர் லைக் நோ ஒன் இஸ் டிஸ்டர்பிங் தட் கிளாஸ் ஆர் டூயிங் மெடிடேஷன். ஸோ தட்ஸ் அ குட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவேன். இது லிட்ரலி ஒரு 30 to 40 மினிட்ஸ் ட்ரெக்கு தான். ட்ரெக்குங்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா வாக்கபிள் தான். லைக் ரூட் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆக்சுவலி இதை பார்த்தீங்களா வந்துருச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா நீங்கள் பாக்ஸு வில்லேஜை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது அவங்க தூரமாக தெரியுது பார்த்தீங்களா, அதான் பாக்ஸு வில்லேஜ். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இந்த படியெல்லாம் ஓரளவுக்கு நம்ம இறங்கி போயிட்டு கிட்டே போயிட்டோன்னா வந்துடணும். வாங்க பார்ப்போம், போவோம். ஃபைனலி பாக்ஸு டவுனுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், கிட்டே போயிட்டோன்னா நம்ம வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிடலாம். இது எல்லாமே இங்கே சுற்றி இருக்குது. இந்த லோக்கல் மார்க்கெட்ஸ் தாங்க இங்கே ஸ்மச். நமக்கு ஆக்சுவலி நீங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி இருந்தால் இங்கே வாங்கலாம். அது இல்லாமல் குல்லா அண்ட் நிறைய இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஸ்பெசிஃபிக்காக இருக்க மாதிரி தான் நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்குது. அண்டு ப்ரைஸஸுமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்தது. பட் நம்ம பேரும் பேசி தான் ஆகணும். நம்ம கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது தாங்க ஃபேமஸான பாக்ஸுநாக் டெம்பிள். எதிரில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். இந்த பேக் சைடு தான் டெம்பிள் இருக்கும். அந்த பாருங்கள், இதை போட்டுக்கு வே டு வாட்டர் ஃபால். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வாட்டர் ஃபால் கொஞ்சம் தூரத்தில் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு தாங்க நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் மேலே போகணும் அப்படிங்க. ஓ மை காட், அங்கே பாருங்கள், ஐயோ அவ்வளோ தூரத்தில் பாருங்கள். இது எனக்குமோ மேலே ஹைட்டாக போகணும்னு நினைக்கிறேன். வியூ ஆனால் சூப்பராக இருக்குங்க இங்கே நம்ம பார்க்கும்போது. சரி, கூட்டமும் ரொம்பலாம் கிடையாது. நான் உள்ளே வரும்போது சரி ஓகே அங்கே வே டு பாக்ஸு ஃபால்ஸ்னால் சும்மா உள்ளே போயிட்டு ஒரு 200 மீட்டர் ஃபால்ஸ் வரும்னு பார்த்தேன். பட் பண்ண வச்சுட்டாங்க சேஞ்ச். ஸோ மேலே போகிற ரூட்டுமே நல்லா இருந்தது. அந்த டைம் வியூவுமே நல்லா தான் இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது சன்செட் ப்ராபப்ளி இருக்கும். ஸோ நான் ரிட்டர்ன் வர வீடியோவில் சன்செட் கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.